இப்போ இணையத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின செய்தி என்னன்னா, சென்னையில இருக்கிற டி நகர்ல பல மாடிகளை கொண்ட பிரபலமான கடையான சென்னை சில்க்ஸ்ல ஏற்பட்ட தீ விபத்து. சில தினங்களுக்கு முன்னாடி சென்னை டி நகர்ல இருக்கிற சென்னை சில்க்ஸ் துணிக்கடையில காலை 4:45 மணிக்கு தீப்பிடிச்சது. கடையோட அடித்தளத்துல தீப்பற்றி எரிஞ்சதுனால பல மணி நேரம் போராடியும் தீயை அணைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. புகையும் தொடர்ந்து வெளியேறிட்டே இருந்தது. தீயோட வெப்பம் காரணமா கடையோட கண்ணாடிகளும் உடைஞ்சு நொறுங்குச்சு. அடித்தளத்துல தீ எரியறதுனால கட்டிடத்தோட ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் இருக்கிறதாவும் சொல்லப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் கடைக்குள்ள போக முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டது. சென்னை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னால டி நகர்ல இருக்கிற சென்னை சில்க்ஸ் துணிக்கடை பகுதி அபாயகரமான பகுதியா அறிவிக்கப்பட்டிருந்தது. சுத்து வட்டாரத்துல இருந்த மக்களும் வேற இடத்துல போய் தங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2 நாட்கள் தீ பற்றி எரிஞ்சதுனால கடையோட பாதி பகுதி விடிஞ்சு விழுந்தது. அதுக்கப்புறமா இப்போ அந்த கடையை முழுசா இடிக்க திட்டமிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கான பணிகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சென்னை சில்க்ஸ் இருந்த கட்டிடத்தை பத்தி பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த நேரத்துல நெட்டிசன்கள் பல வீம்ஸ்களை போட்டு கேலி கிண்டல் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த கடையோட விளம்பரத்துல நடிச்ச நடிகையும் வச்சு கிண்டல் பண்ணிருக்காங்க. சென்னை சில்க்ஸ் விளம்பரத்துல நடிக்க நடிகை கீர்த்தி சுரேஷ் 25 லட்சம் சம்பளமா வாங்கியிருக்கிறதா இப்போ தகவல் வெளியாயிருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம NET TV for Youக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.